ஹாய், நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நான் என்ன ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற விளாக் தான் இதில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் கலசம் வச்சு பூஜை பண்ணுறது. ஸோ எப்படியெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதையும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு தாம்பூலமெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து ஹாலில் வச்சாச்சு. அப்படியே பேக்ராப்பை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வேலையை ஈஸியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு என் ஆத்துக்காரோட உதவியை தான் நாடி போனேன். இந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணாதான் நல்லாவும் இருக்கும், எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால அவங்கள கூப்பிட்டு பண்ண வச்சாச்சு. அவங்களும் நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 வருஷமாக இந்த பேக்ட்ராப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த தடவை வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு பைப்பு மாதிரி வாங்கிட்டு அதை நான் உள்ள விட்டு ஹேங் பண்ணியிருந்தேன். அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு வால் ஸ்டிக்கர் தான் வாங்கியிருந்தேன். நம்ம ராடெல்லாம் மாட்டுற மாதிரி ஸ்டிக்கர் கடையிலே விற்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக வேலையை முடிச்சிட்டேன். இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ப்ராசஸ். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். மேக்ஸிமம் இது ரெண்டையுமே அஃபோர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 300க்குள்ளே முடிஞ்சிருச்சு. செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலை நிறையா இருக்குது, எப்படி பண்ண போகிறோம், பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் எனக்கு நிறையாவே இருந்தது, சொல்லப்போனால் செஞ்சு முடிக்கிற வரைக்கும். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நானும் நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி வந்திருக்காங்கல்ல, பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியாக்கா, அவங்க தான் வந்திருந்தாங்க. ஸோ நமக்கு ஃபுல் டே என்னெல்லாம் பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் செஞ்சுட்டேன். லாஸ்ட் 2 வருஷம் படம் வச்சு தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன். அப்படியே ஒரே மாதிரி தான் வரும். கலசம் அமைக்கிறது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னதான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு விஷயத்தை முதல் முறையாக பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, அது எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே கைட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டே போச்சு. அம்மன் அழைப்பு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமையே காலையில் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு பூஜை பண்ணிவிட்டு ஸோ ஒரு நாள் பூஜையாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணியிருந்தேன். அது மாதிரி தான் பூஜையும் பண்ணியிருந்தேன். எடுத்த உடனே என்னால் செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியாமல் ஒரு 3 நாள்லாம் நான் பூஜை பண்ணுறதுக்கு விரும்பலை. ஸோ ஒரு நாள் நம்ம திருப்தியாக மனசார முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதுதான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அம்மனை வைக்கிறதுக்கு டேபிள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக எப்படி அலங்காரம் பண்ண முடியுமோ இந்த வருஷம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வருஷம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டேன். காலையில் 2 நல்ல நேரம் இருந்தது. நான் முதல் நல்ல நேரத்திலே வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நினைக்கல. அந்த மாதிரி 2 நல்ல நேரமே தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 3ஆவதாக இருந்த நல்ல நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா அம்மன் அழைப்பு நான் வச்சுருந்தேன். அம்மனை உள்ள வீட்டுக்குள்ளே அழைக்கும் போது அவங்களுக்கு தாம்பூலமெல்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசார அழைக்கணும். ஸோ காலையில் வேலையாக நான் தாம்பூலம் ரெடி பண்ணலை, அது அம்மனுக்காக ரெடி பண்ணது தான். ஸோ அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு வீட்டில் ஆல்ரெடி நிறையா வேலை போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம சிம்பிளாக பால் மட்டும் காய்ச்சி வச்சு நாட்டு சக்கரை போட்டு நம்ம நெய்வேத்தியம் படைச்சிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு ஈவினிங் போல் 5 வகை பிரசாதம் படைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே நான் தாம்பூலமெல்லாம் கொடுத்து விளக்கேற்றி தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு கடைசியாக கற்பூரமும் நல்லா காட்டி அம்மனை வீட்டுக்குள்ளே வாங்க நம்ம வீட்டில் நித்திய வாசம் புரியணும், நீங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசார வேண்டி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒரு கலசம் தான் வைக்கிறேன். ஸோ இன்னொரு கலசம் ரெடி பண்ணியிருந்தா நமக்கு வெளியிலேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 2 கலசம்லாம் வைக்கலை, நான் டால் வச்சு தான் பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதில் கலசம் ஆல்ரெடி வைக்கிறதுக்கு இது இருக்குது, சொம்பு இருக்குது. ஸோ அதில் வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு படம் வச்சு இந்த வருஷம் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் நமக்கு ஓகேன்னு பட்டா கலசம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசு பட்டுச்சு. ஸோ அடுத்த வருஷம் என்ன பண்ணுவேங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பட் அடுத்த வருஷம் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா கலசம் வச்சு வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வருவேன். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி படம் தான் எடுத்துகிட்டு வருவேன். லாஸ்ட் டைமே முடிவு பண்ணது தான், இந்த வருஷம் அம்மனை வச்சு அலங்காரம் பண்ணியே ஆகணும், இது 3ஆவது வருஷம். ஸோ அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20-30 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மன்லாம் வாங்கி வச்சுட்டேன். பூஜை சம்பிரதாயம்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில் எல்லாமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கலசத்தில் உள்ளே போடுற பொருளும் ஒற்றைப்படையில் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேங்கிறனால என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே பண்ணியிருந்தேன். முதல்ல அம்மனை அமர்த்துறதுக்கு முன்னாடி மனையில் வாழை இலை வச்சுட்டு அதில் பச்சரிசி போட்டு அது மேலே தான் அம்மனை வேண்டிட்டு எடுத்து வச்சாச்சு. ஒரே ஒரு கமெண்டாக என்னமோ பார்த்தேன், படம் வச்சு வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ எதுவுமே நம்மளால் முடியலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம தொடர்றோம் அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் முடிக்க பார்க்கணும். அதுதான் நமக்கும் நல்லது. இது பூஜையில் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களுக்குமே பொருந்தும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல்
ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம வந்து செஞ்சுட்டே போகும்போது கண்டிப்பாக அதில் ஒரு படிப்படியான முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும். கலசத்தில் வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அரிசி கொஞ்சம் கொஞ்சம் பச்சரிசி வந்து போட்டுட்டோம். இதுக்கப்புறம் கலசத்துக்குள்ளே போடுற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா நான் போட ஆரம்பித்தேன். வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் குன்றின் மணி, இந்த காதோலை கருகமணி, அதுக்கப்புறம் இந்த மாசிக்காய், ஜாதிக்காய், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். இது கூடவே நீங்கள் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. அது வந்து ஒற்றைப்படையில் இருக்கணும். நான் வந்து கொஞ்சமாக ஜவ்வாது, அதுக்கப்புறம் காசு, நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற நாணயம், அது கூடவே வந்து வெள்ளி நாணயம், 1 கிராம் வந்து தங்க நாணயமும் வந்து நான் சேர்த்து உள்ளே வச்சுருக்கேன். வெளியிலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் நம்ம அதை செய்யும் போது ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கரெக்டாக செய்கிறோமா, தப்பாக எதுவும் செஞ்சுருவோமா அப்படிங்கிற பயமும் பதட்டமும் எனக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருந்தது. எதுவுமே ப்ரிப்பேர்டாக வந்து செய்யலை. ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் அப்படிங்கிறனால ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும் போது தான் ஐயோ இதை செய்யலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் வரும். டக்குன்னு ஓடி போய் அதை செய்கிறது. ஸோ அது செஞ்சுட்டு இருக்கும் போது இதை விட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி இதை செய்கிறதுங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் அங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கலசம் ரெடி பண்ணிட்டு ஓடியாந்து தான் நம்ம இன்னும் தேங்காய்க்கு மஞ்சளே பூசி ரெடி பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு வந்து அதை வந்து நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு செய்யும் போது அப்படி தான் இருக்கும். போக போக வந்து பழகிறோம் அப்படின்னு மனசை தேத்திட்டு கலசம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவிலை வாங்கியாந்து வச்சுருந்தேன். அது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை போட்டுட்டு வெற்றிலையே வச்சிடலான்னு சொல்லிட்டு 5 வெற்றிலை வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கலசத்துக்கு தேவையான தேங்காயும் நான் வந்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு எடுத்து வச்சுட்டேன். அம்மனோட உருவம் இருக்கக்கூடிய அந்த கலசத்தில் தேங்காய் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்து வந்துருச்சு. இந்த முகம் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம வந்து வெறும் தேங்காய் மட்டுமே வச்சு கூட வந்து கலசம் ரெடி பண்ணி பூஜை பண்ணலாம். ஸோ நான் வந்து அது வச்ச உடனே வந்து அவ்வளோ அழகாக ஒரு தத்ரூபமாக ஒரு அம்மன் வந்து இருக்கிற மாதிரியே இருந்தது. கூடுதலாக நம்ம வந்து முகமும் வந்து வச்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம வந்து இன்னும் ஒரு நாள் தான் பூஜை பண்ண போகிறோமா, நாளைக்கெல்லாம் வந்து இருக்க மாட்டாங்களே, இனி அடுத்த வருஷம் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் வந்து எனக்கு வந்து ஒரு சைடு வந்து அம்மன் இருக்காங்கிறது இருந்தாலும் நம்ம சீக்கிரமே வந்து அம்மனை எடுத்துருவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையும் வந்து வந்துருச்சு. ஏன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் இவ்வளோ வேலைகள் அதிகமாக இருந்தாலும் ஆர்வமாக பண்ணுறாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான எனக்கு அந்த தெளிவே கிடைச்சிது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அலங்காரம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அலங்காரம்னா பெருசாலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப நிறையா அது இதுன்னெலாம் இல்லாமல் சிம்பிளாக நான் வந்து ஆல்ரெடி 3 செட் ஆஃப் ஜுவல் வந்து வாங்கியிருந்தேன். அப்படியே வந்து நெக்லஸ்ஸு, மிடில் ஆரம், அதுக்கப்புறம் லாங் ஹாரம்னு சொல்லிட்டு அதை மட்டுமே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மாலை வந்து 2 டைப்பில் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ரோஜா பூ, அதாவது இந்த சாக்லேட் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு நல்லா வந்து சிகப்பு கலரில் ஒரு மாலையும், வெளியில் வந்து வர்றதுக்கு வந்து சாமந்தி வச்சு ஒரு மாலையும் வந்து கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும், லுக்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. டெக்கரேஷன் பண்ணுறது வந்து பிடிக்கும், ஆனால் அதை மற்றவங்க பண்ண விட்டுட்டு பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் பண்ணார் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்கும், அது வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணும். ஸோ அதனால் அதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வீடியோ மட்டும்தான் நான் எடுத்தேன். நான் நினச்ச மாதிரி அவங்க பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மாலையில் வந்து தாமரை மாலை போடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் அன்றைய நாளில் விலை வந்து ரொம்ப கூட இருந்தது. ஒரு தாமரை வந்து 70 ரூபாய்க்கு மேலே வந்து சொன்னாங்க. சரி ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பண்ணுறோம், இப்படி ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு வந்து என்ன வேணுங்கிறத அவங்களே ஒரு நாள் வந்து டிசைட் பண்ணி அம்மன் வந்து எனக்கு தாமரை மாலை போடு அப்படின்னு என்னைக்கு போட வைக்கிறாங்களோ அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த வாகை மாலையெல்லாம் வச்சு வாழை மரமெல்லாம் 2 சைடும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு எதுவுமே வந்து மிஸ்ஸிங் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அம்மன் அலங்காரம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசியாக அம்மனுக்கு வந்து மாங்கல்ய கயிறு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து மாங்கல்யம் தனியாக தங்கத்தில் வாங்கி வச்சும் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மஞ்சள் கயிறுலையும் போடலாம். எல்லாமே வந்து ஒன்று தான், நம்மளோட வசதி தானே முக்கியம். ஸோ நமக்கு எது ஓகேவோ அதை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ மாங்கல்ய கயிறு பார்த்திங்கன்னா அம்மனோட திருவுருவ படத்துக்கும் சரி, அம்மனோட அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன்ல கலசம், அவங்களுக்கும் சரி 2 பேருக்குமே மஞ்சள் கயிறில் மாங்கல்யம் ரெடி பண்ணி போட்டுட்டேன். இனிமே தான் மெயின் வேலையே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். தாம்பூலத்துக்கு எல்லாமே வாங்கி வச்சாச்சு. ஒரு 3-3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வரைக்கும் வந்து தனித்தனியாக எல்லாருக்கும் எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ நானும் அக்காவும் உட்காந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எப்படி கரெக்டாக வரணுமோ அது எல்லாமே வந்து பிரித்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சாச்சு. இது கூடவே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து டெக்கர் பண்ணுறதுக்காக தனியாக பிளேட்டும் வாங்கியிருந்தேன்ல, ஸோ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையாக முடிச்சிட்டோம். பெருசாக இந்த வேலை அந்த வேலைன்னு தொடர்ந்து இத்தனை நாளிலும் பார்க்கவும் இல்லை. ஸோ டெக்கரேஷனுக்கும் வந்து பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. சின்ன வேலை தான்,
தான். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தது. இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி ஆனோடனே வந்து டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் வாங்கியிருந்த இந்த 3 ஸ்டெப்ஸ் ஸ்டாண்ட் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து படத்துக்கு 2 சைடு வந்து வச்சுட்டேன். மேலே வந்து அம்மன் கிட்ட வந்து 2 குத்து விளக்கு வந்து வச்சுருந்தேன். ஸோ 2 சைடும் வந்து 6 அகல் விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய சங்கு சக்கர விளக்கு வந்து ஏற்றிருந்தேன். சின்னதாக 300 ml ஒரு நெய் டப்பா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஏற்றக்கூடிய விளக்கு எல்லாமே நெய் விளக்காக தான் நம்ம ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி குத்து விளக்காக இருக்கட்டும், அகல் விளக்காக இருக்கட்டும், காமாட்சி அம்மன் விளக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நெய் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு ஏற்றிருந்தேன். இந்த பூஜையை ஒரு சில பேர் தான் பண்ணணும், இதுக்குன்னு ஒரு சிலவங்கலாம் இருக்காங்க, அவங்க தான் இந்த பூஜையை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் கிரிஞ்சாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த வகையில் நீங்களாம் யோசிச்சு பேசுகிறீங்க? உங்களுக்கெல்லாம் ஞான உதயத்தில் வந்து உதிச்சிச்சா, இல்லை யாரும் சொன்னாங்களா என்னன்னே தெரியல. கையெடுத்து சாமி கும்பிட்றதுக்கு இவங்க தான் கும்பிடணும், இந்த சாமி அவங்க தான் கும்பிடணும்னு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இந்த சாமி எனக்கு நல்லது பண்ணுது, அந்த சாமிக்கு நான் திருப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பூஜையை மனசார பண்ணி முடிச்சுட்டு போகிறத விட்டுட்டு, நீ உன் மூஞ்சியை பார்த்தாலாம் இந்த பூஜை பண்ணுற மாதிரி தெரியலையே, நீ எல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு ஒரு கமெண்ட். ஐயோ, இவங்களெல்லாம் நினச்சி நான் சிரிக்கிறதா இல்லை அழுகிறதானே தெரியாமல் சரின்னு அதை அப்படியே லைட்டாக ஓரம் தள்ளி விட்டுட்டு நான் என் வேலைக்கு வந்துட்டேன். முகத்தை பார்த்தெல்லாம் பூஜை வந்து இவங்க தான் பண்ணணும், இந்த பூஜையை அவங்க தான் பண்ணணும்னு முகத்திலே டிசைட் பண்ணுறவங்களாம் நம்ம உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் புதுக்கோட்டையில் பிறந்த நீங்கள்லாம் இதை ஏன் பண்ணுறீங்கன்னா, புதுக்கோட்டையில் பிறந்தா அந்த பூஜை பண்ணக்கூடாதுன்னு எது இருக்கா என்ன? நம்மளால் பண்ண முடியும், மனசார நம்மளால் முடிஞ்சதை ஒரு முழு பக்தியோடு நம்ம பண்ணுவோம். அப்படிங்கும் போது எதை வேணாலும் எந்த பூஜையை வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு கரெக்டாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்து பூஜைக்கு அந்த 108 மந்திரங்கள்லாம் படித்து நான் வந்து குங்கும அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். மந்திரங்கள் அப்படின்னா 108 போற்றிகள் வந்து நான் சொல்லியிருந்தேன், அதுதான் மந்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அக்கா உட்காந்து ஒரு 4 பாட்டுக்கிட்ட வரலட்சுமி தாயை வீட்டுக்கு அழைக்கிறத விதமாக நிறைய பாட்டு வந்து பாடினாங்க. ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருந்தது. நான் வந்து உட்காந்து படிச்சிருந்தா கூட போற்றிகளோடு முடிச்சிருந்திருப்பேன். ஸோ அவங்க உட்காந்து பண்ணது வந்து எனக்கு உண்மையாலுமே ஒரு அந்த வைப்ரேஷன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. ஸோ நிறைய பேர் வந்து யாரும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அன்றைய நாளில் உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அதை செய்யவும் செய்வாங்க, ஒரு சில பேர் வந்து எல்லார் வீட்டுக்கும் போயிட்டும் வரணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பிஸி தான். நம்ம வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறனால நமக்கு டைம் போனதே தெரியல. கரெக்டாக நான் பூஜையை முடித்தோடனே ஒரு ஆளாக எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக பூஜை முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சொல்லப்போனால் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து அழகாக பூஜையை வந்து முடிச்சாச்சு. இதுக்காக தான் காலையிலேருந்து அவ்வளோ வேலை வந்து பார்த்தது. ஸோ தேங்காய் உடைக்கிறதுக்கு மட்டும் வந்து என் ராத்துக்கார் வந்து கூப்பிட்ருந்தேன். மற்றபடி அவர் வந்து சைடில் என்ன தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு சொல்லிட்டு வந்திருந்தாலும் அவங்க வேலை அவங்க சைடில் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அதனால் 2 பேர்னாலையும் சேர்ந்து வந்து வேலை பார்க்க முடியல, அதாவது பூஜை வேலை வந்து பார்க்க முடியல. ஸோ கரெக்டாக தேங்காய் உடைக்கிற நேரத்துக்கு கூப்பிட்டு இங்கே வந்து நம்ம பூஜை ரூமில் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அம்மன்கிட்ட ஒன்று, கீழே நெய்வேத்தியம் வந்து படைக்கிறதுக்கு வந்து ஒன்றுங்கிற மாதிரி 3 தேங்காய் உடச்சி வச்சுட்டு தூப ஆராதனை எல்லாருமே காமிச்சோம். இந்த வருஷமாவது நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் இருந்தாங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நான் மட்டும்தான், பசங்க 2 பேரும் அவங்க தனியாக விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. நான் மட்டும் எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எப்படிலாம் பண்ணணுமோன்னு ஒவ்வொன்றும் பொறுமையாக வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். பட் அந்த விதத்தில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவே நம்ம வீட்டுக்கு வந்து இருந்தனால அப்படியே ரொம்ப ஜாலியாக வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் சொல்லுவாங்கள்ல, அது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வீட்டில் அந்த பூஜைக்கான செலிப்ரேஷன் மாதிரி போச்சு. எல்லாருமே வந்துட்டு தாம்பூலம்லாம் கொடுத்தாச்சு. தாம்பூலம் கொடுக்கும் போது எந்த வீடியோ கிளிப்புமே நான் எடுக்கலைன்னு நினைக்கிறேன், எடிட் பண்ணும் போது தான் பார்த்தேன். ஸோ எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 11 மணி பக்கம் இருக்கும் அம்மனுக்கு வந்து திருஷ்டி வந்து கழிச்சாச்சு. எப்போதும் சொல்கிறது தான், அம்மனுக்கு கண்டிப்பாக வந்து திருஷ்டி வந்து பட்டிருக்கும். அதனால் திருஷ்டி கழிச்சிட்டு நான் போயிட்டு கீழே வந்து ஆரத்தி கரைச்சி ஊற்றிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் பூஜை தானே, அதனால் ஆரத்தி கரைச்சி முடித்த உடனே வந்து அம்மன் படத்தை லைட்டாக அசைச்சு விட்டுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் புனர் பூஜை பண்ணி முடிச்சிருவேன். ஸோ இந்த வருஷத்தோட வரமகாலட்சுமி பூஜை ரொம்பவே திருப்தியாக மனசுக்கு நிறைவாக வந்து போச்சு. நான் பண்ணி இந்த பூஜை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.